விருச்சிக ராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடுத்த 48 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமா மாறப்போகுது. ஏதோ சாதாரணமா சொல்லல, கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு ரொம்ப ஆழமா கணிச்சு சொல்றேன். அடுத்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில 7 அதிர்ச்சியான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. அதிர்ச்சின்னு சொன்ன உடனே பயந்துடாதீங்க. இதுல பல விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இன்ப அதிர்ச்சியாவும் இருக்க போகுது. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சம்பவங்களை பத்தி அடுத்த 7 நாளைக்கு நீங்க யாருகிட்டயும் வாய் திறக்கவே கூடாது. உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட, ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட கூட சொல்ல வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, சில நல்ல விஷயங்கள் வெளியே பிரிஞ்சா அதோட பலன் முழுசா கிடைக்காம குறைஞ்சிடும். இல்லைன்னா வேற யாராவது அவங்களோட பொறாமையால பண் திருஷ்டி வச்சு அந்த காரியத்தை கெடுத்துடுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க நீங்க பொதுவாவே ரொம்ப தைரியசாலிகள், எதையும் தாங்குற எதையும் உங்களுக்கு உண்டு. ஆனா கடந்த சில மாசங்களா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், பண நெருக்கடி இதெல்லாம் கொஞ்சம் நஞ்சல் இல்ல, ராத்திரியில சரியா தூக்கம் இல்லாம நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா, நமக்கு ஒரு விடிவு காலமே வராதான்னு நினைச்சு கண்ணீர் விட்ட தருணங்கள் நிறைய இருக்கு. உங்களோட அந்த வேதனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் தான் இந்த அடுத்த 48 மணி நேரம். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாறை இருந்துகிட்டே இருக்குல்ல, யாரு நமக்கு உண்மையானவங்க, யாரு நம்மள ஏமாத்துறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம கிளம்பி போய் நிக்கிறீங்க. இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற அந்த சம்பவங்கள் உங்க கண்ணுல கட்டி இருக்கிற துணியை அவுத்துட போறது. யார் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்கிறாங்க, யார் உங்களுக்கு உண்மையா இருக்காங்கங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க முதுகுல குத்துனவங்களோட முகமூடி கிழிஞ்சிட போது. இத பாக்கும்போது உங்களுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இனிமே யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு ஒரு தெளிவு கிடைச்சிடும். இதுல சம்பவம் உங்க கணவரவை பத்தினது. ரொம்ப நாளா உங்களுக்கு நட வேண்டிய ஆனா வராம இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய துறை உங்க கைக்கு திடீர்னு வந்து சேரப்போது. இதை நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா அந்த பணம் கைக்கு வந்தோடனே அதை எடுத்துட்டு போய் யாருக்காவது திரும்ப கடன் கொடுக்கறதோ இல்ல ஆடம்பரமா செலவு பண்றதோ கண்டிப்பா செய்யக்கூடாது. அந்த பணத்தை வச்சு உங்களோட பழைய கடன்களை மட்டும் அடைக்க பாருங்க. முக்கியமா அந்த பணம் வந்த விஷயத்த அடுத்த 7 நாளைக்கு உங்க நண்பர்கள் கிட்டயோ சொந்தக்காரங்கிட்டயோ சொல்லவே கூடாது. சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த பணம் உங்க கையில தங்காது, உடனே ஒரு ரூபத்துல செலவாயிடும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், அமைதியா இருங்க, உங்க வெற்றியை ரகசியமா கொண்டாடுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே எதையும் சாதிக்கிற வெறி இருக்கும். ஆனா சரியான நேரம் வராததால அமைதியா இருந்தீங்க. இப்போ உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்க பொட்டதெல்லாம் தொலைங்க போகுது. ஆனா அதை சுத்தி இருக்கிறவங்க பார்த்து பொறாமப்படுவாங்க. நீங்க நல்லா இருக்கிறத பார்க்க முடியாத சில கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க உங்க சுத்திட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு உங்க மேல படக்கூடாதுன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எவ்வளவு தூரம் அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கான அதிர்ஷ்டம் கிரிக்கிட்டே போறோம். அதனால வார்த்தைகளை கலந்து பேசுங்க. உங்க திட்டங்களை பத்தி யார்கிட்டயும் விவாதிக்காதீங்க. நடக்கிறத அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. எல்லாம் உங்களுக்கு சாதகமா தொழில ஆரம்பிக்கும். 2வது அதிர்ச்சியான சம்பவம் உங்க வேலை அல்லது தொழில் ரீதியா நடக்க போகுது. ரொம்ப காலமா ஒரு குறிப்பிட்ட வேலைக்காகவோ இல்ல தொழில ஒரு பெரிய லாபத்துக்காகவோ இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா எவ்வளவோ உழைச்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் வேற யாருக்கோ போயிருக்கோம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்க விடாம சில பேர் பின்னாடி இருந்து தடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற ஒரு அதிரடியான மாற்றத்தால உங்களை முடக்கி போட்ட அத்தனை தடைகளும் சுக்குநூறா உடைய போகுது. உங்களை தேடி ஒரு பெரிய வாய்ப்பு வரப்போகுது. தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய வாங்கல் கிடைக்கலாம். வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கலாம். ஆனா இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. இந்த விஷயம் உறுதியான உடனே சந்தோஷத்துல உங்க கூட வேலை பாக்குறவங்க கிட்டயோ இல்ல உங்க தொழில் கூட்டாளிகள் கிட்டயோ இத பத்தி பெருமையா சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்களோட இந்த திடீர் உயர்வை பார்த்து வயிற்றெரிச்சல் படுறவங்க உங்க கூடவே இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்தி அந்த வாய்ப்பை உங்க பையில இருந்து பறிக்க பாப்பாங்க. அதனால அந்த வேலைக்கான ஆர்டர் உங்க கைக்கு வர வரைக்கும் அமைதியா இருங்க. அடுத்த 7 நாளைக்கு இத பத்தின எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் வெளியே கசிய விடாதீங்க. 3வது அதிர்ச்சி என்னன்னா, உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி போது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனையோ இல்ல அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த சொத்து பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் இந்த 2 நாள்ல அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தானாவே உங்களை தேடி வரும். நீங்க போய் யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டியதில்ல. உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போனவங்களே உங்ககிட்ட தேடி வந்து பேச போறாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். உங்களை தப்ப நினைச்சவங்க அவங்களோட தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமை வரும். அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கோபப்படாம நிதானமா நடந்துக்கணும். பழசையெல்லாம் கிளறி சண்டை போடாம கொஞ்சம் பொறுமையா இருங்க.
ஏன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ நீங்க கொஞ்சம் இறங்கி போறதுல தப்பே இல்லை. ஆனா இந்த சமாதானம் ஆகிற விஷயத்தையும் சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட உடனே சொல்லிடாதீங்க. ஏன்னா குடும்பம் ஒண்ணு சேர்றதை பார்த்து சந்தோஷப்படுறவங்களை விட அதை எப்படி பிரிக்கலாம்னு நினைக்கிறவங்க தான் இங்க அதிகம். அதனால உங்க குடும்ப ரகசியங்களை அடுத்த 7 நாளைக்கு 4 செவத்துக்குள்ளேயே ரச்சுக்கோங்க. வெளிய ஆட்களை உங்க வீட்டுக்குள்ள விடாதீங்க. உங்க குடும்பத்துல நடக்கிற இந்த நல்ல மாற்றங்களை நீங்க மட்டும் உணர்ந்து அனுபவிங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். உங்களோட மனக்கவலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறத நீங்க கண்கூடா காப்பீங்க. உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகிறத இந்த நேரத்துல நீங்க ஆழமா உணர முடியும். 4வது அதிர்ச்சியான சம்பவம் உங்க உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் நடக்க போகுது. ரொம்ப நாளா ஏதோ ஒரு இனம் புரியாத உடல் பிரச்சனையாலேயோ இல்ல மன அழுத்தத்தாலேயோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் எவ்வளவோ செலவு பண்ணியும் சரியான தீர்வு கிடைக்காம நிம்மதி இழந்து தவிச்சிருப்பீங்க ராத்திரி. ஆனா தூக்கம் வரால. காலையில எழுந்தா எந்த வேலையும் செய்ய முடியாம ஒரு மாதிரி சோர்வாவே இருந்திருக்கும். சிலருக்கு இது செய்வினையோ இல்ல யாராவது வச்ச கண் திருஷ்டியோன்னு கூட மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்திருக்கும். ஆனா இத அடுத்த 48 மணி நேரத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்க போது. உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க போது. உங்க மனக்கவலையை மொத்தமா தீர்க்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. இது மூலமா உங்க உடம்புலையும் மனசுலையும் ஒரு புது தெம்பு பிறப்பறதை நீங்க கண்கூடா காப்பீங்க. உங்களை பிடிச்சிருந்த பீட தரித்திரம் எல்லாம் விலகி ஒரு புது மனுஷனா உங்களை நீங்களே உணர போறீங்க. ஆனா இங்கேயும் அந்த 7 நாள் ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா மறுபடியும் அவங்களோட பொறாம பார்வை உங்க மேல பட்டு அந்த கண் திருஷ்டி உங்களை தாக்கும். அதனால அமைதியா உங்க வேலைகளை மட்டும் சுறுசுறுப்பா பாருங்க. 5வது சம்பவம் என்னன்னா, நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு நபர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி கிடைக்க போது. அது பண உதவியா இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையவே மாத்திர ஒரு நல்ல ஆலோசனையா கூட இருக்கலாம். இது வரைக்கும் நீங்க உசுரா நம்பினவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரும் உங்களை நடுவழியில கைவிட்டக்கோ முன்பின் பெரியாத ஒருத்தர் வழியா சாட்சாத் அந்த கடவுளே உங்களுக்கு உதவி செய்ய வரப்போறார். அந்த உதவி உங்களோட பல வருஷ கஷ்டத்தை மொத்தமா தீர்த்து வைக்க போகுது. ஆனா அந்த நபர் யார், அவர் உங்களுக்கு என்ன உதவி செஞ்சார் அப்படிங்கறத உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட அடுத்த 7 நாளைக்கு சொல்லவே கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த திடீர் ஏற்றத்தை தடுக்க சில கெட்ட எண்ணம் குடிச்சவங்க காத்துட்டு இருக்காங்க. அந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உதவி நடுவுலயே நின்னு போயிடும். அதனால அந்த உதவி முழுசா உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம ரொம்ப பொறுமையா விடுங்க. உங்களுக்கான கொற்கான ஆரம்பிச்சிருச்சு. அதனால எந்த காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு உங்க வாயாலேயே உங்க அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த 48 மணி நேரத்துல நீங்க எடுக்க போற சில முடிவுகள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. யாரெல்லாம் உங்களை பார்த்து இவனால ஒண்ணும் முடியாது, இவன் வாழ்க்கை அவ்வளவுதான் நீ ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்க கண் முன்னாடியே நீங்க ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. ஆனா அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்க வாயை மூடிட்டு அமைதியா காரியத்துல கண்ணா இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க உங்க திட்டங்களை ரகசியமா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். 6வது அதிர்ச்சியான சம்பவம் உங்க சொந்த பந்தங்கள் மற்றும் எதிரிகள் வட்டத்துல நடக்க போகுது. உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும், உங்க பேரை கெடுக்கணும்னு நினைச்சு உங்க கூடவே இருந்து குழி பறிச்ச ஒருத்தனோட சாயம் முழுசா வெளுக்க போகுது. அவங்க எவ்வளவு பெரிய சூழ்ச்சி பண்ணாலும் அது அப்படியே அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. இவங்க தான் நம்ம மேல இவ்வளவு வன்மத்தை வச்சிருந்தாங்களான்னு நடிக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட உண்மையான முகம் 48 மணி நேரத்துல உங்க கண்ணு முன்னாடி அம்பலமாக போகுது. நீங்க எதுவுமே பண்ண வேணாம், யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க வேணாம், அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்களுக்கான நியாயத்தை அந்த இயற்கை தானாவே செஞ்சு கொடுக்கும். ஆனா இந்த இடத்துலலாம் நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க அவமானப்படுறத பார்த்து நீங்க சந்தோஷப்படவோ இல்ல மத்தவங்க கிட்ட அதை பத்தி பெருமையா பேசவோ கூடாது. நீங்க போய் அவங்க கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்க சண்டை போடவும் கூடாது. அப்படி செஞ்சா அவங்க இன்னும் உக்கிரமா உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்ய முற்படுவாங்க. அதனால அடுத்த 7 நாளைக்கு உங்களுக்கு உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சாலும் எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப சாதாரணமா அவங்க கிட்ட பழகுங்க. உங்களோட இந்த அமைதி தான் அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். உங்களை முட்டாள்னு நினைச்சவங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு புரிய போறது. அதே மாதிரி ரொம்ப காலமா உங்களை விட்டு பிரிஞ்சு போன உங்களோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் உங்களை தேடி வரப்போறார். அவரால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன ஆறுதல் கிடைக்க போறது. பழைய நினைவுகளை பேசி உங்க மனசுல இருக்கிற மாரத்தை எல்லாம் இறக்கி விட்டு ஒரு நல்ல துணை கிடைக்க போகுது. ஆனா அவங்க கிட்ட போல உங்க வாழ்க்கையில இப்போ நடக்க போற இந்த முக்கியமான மாற்றங்களை பத்தி மூச்சு விடக்கூடாது.
ஏன்னா யார் மூலமா எந்த விபத்துல திருஷ்டி வரும்னு சொல்லவே முடியாது. அதனால உங்க திட்டங்களை உங்க மனசுக்குள்ளேயே கூட்டி வைங்க. நீங்க எடுக்க போற அடுத்த கட்ட முடிவுகள் ரொம்ப தீர்க்கமா இருக்கணும். வெளியில சிரிச்சு பேசுங்க, ஆனா உங்க இலக்குல மட்டும் புரியாருங்க. 7வது அதிர்ச்சியான சம்பவம் உங்களுடைய சொத்து மற்றும் பூர்வீக விஷயங்கள் சம்பந்தமாக நடக்க போகுது. ரொம்ப வருஷமா இழுபறியாக இருந்த ஒரு இடம், நிலம் அல்லது வீடு சம்பந்தமான ஒரு விஷயம் இந்த 48 மணி நேரத்துல திடீர்னு உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரப்போகுது. இது நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் இன்ப அதிர்ச்சியாக இருக்கும். யாரோ தடுத்து பார்த்தோம், கடைசியில அந்த சொத்து உங்க கைக்கே சேரப்போகுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தெய்வ அனுகிரகம் இருக்கு. குறிப்பா உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. ஆனா இந்த விஷயத்திலேயே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சொத்து நம்ம கைக்கு வந்துருச்சு, இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி சொந்தக்காரங்க கிட்டையும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டையும் தம்பட்டா அடிக்க கூடாது. நீங்க அப்படி சந்தோஷமா சொல்றது மத்தவங்களுக்கு ஒரு பெரிய பொறாமையை உருவாக்கும். அடுத்த 7 நாளைக்கு இந்த சொத்து சம்பந்தமா எந்த பேச்சையும் நீங்க வெளியில ஆரம்பிக்க வேண்டாம். அமைதியாக சட்டப்படியான வேலைகளை மட்டும் சத்தமில்லாமல் செஞ்சு முடிங்க. உங்களுடைய இந்த நிதானம் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாமே காற்றில் பறக்க போகுது. உங்களுக்கான அந்த பொன்னான நேரம் முழுமையாக தொடங்கிடுச்சு. இதையெல்லாம் அனுபவிக்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு வெளியில சொல்லாம ரொம்ப பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான். எவ்வளவோ கஷ்டங்களை காண்டி வந்த நீங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை கடைபிடிச்சா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல ஜெயிக்கும். இந்த 7 சம்பவங்களும் ஒண்ணு பின்னால ஒன்னா நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வரலாம். இது நிஜமா தானா, இல்ல நாம ஏதாவது கனவு காண்கிறோமான்னு கூட தோணும். அந்த அளவுக்கு அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்கள் நடக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்க பொதுவாவே யார் என்ன கேட்டாலும் மனசுல பட்டதை மறைக்காம நெளிப்படையா பேசிடுவீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். ஆனா இந்த ஒரு வாரத்துக்கு அதுதான் உங்களுடைய பலவீனமாக மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க முகத்துல திடீர்னு அந்த புது சந்தோஷத்தை பார்த்துட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன ரொம்ப பிரகாசமா இருக்க, ஏதோ நல்ல செய்தி போல நம்ம கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு கேட்டு உங்களை உசுப்பேத்துவாங்க. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை உளவிடக்கூடாது. நீங்க என்னதான் நல்ல எண்ணத்தோட உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டாலும் கேக்குறவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே வாழ்த்து சொன்னானோ முதுகுக்கு பின்னாடி இவன் எப்படி இவ மேல வந்தான், இவனுக்கு மட்டும் எப்படி எல்லாம் நல்லதாவே நடக்குது அப்படின்னு வயிற்றெரிச்சல் படுவாங்க. அந்த தீய எண்ணம் ஒரு பெரிய திருஷ்டியான மாறி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தாமதப்படுத்தலாம், இல்லைன்னா முழுசா தலை கூட பண்ணலாம். அதனால உங்களை யார் எவ்வளவு சீண்டினாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க. உங்களுக்குள்ள நடக்கிற அந்த நல்ல மாற்றங்களை உங்க மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே மனதால உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம் தான் இப்போ உங்களுக்கு பெரிய கவசமாக இருக்க போகுது. அதோட மட்டும் இல்லாம இந்த 48 மணி நேரத்துல உங்களுக்கு சில புது எண்ணங்கள் கூட வரலாம். அதாவது அதிகாலையில எந்திரிச்சு சாமி கும்பிடணும்னு தோணும், இல்லைன்னா யாருக்காவது உதவி செய்யணும்னு உங்க உள் மனசு சொல்லும். அப்படி தோணுச்சுன்னா தாராளமா அதை உடனே செஞ்சிடுங்க. அது எல்லாமே அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுற வழிகாட்டுதல். நீங்க உங்க மனசாட்சி சொல்றத கேட்டு நடந்தா மட்டும் போதும். எந்த ஒரு கண் திருஷ்டியும் எந்த எதிரியும் உங்களை நெருங்கவே முடியாது. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து நிரண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவுகள் இப்போ திறக்கப்பட்டுருச்சு. நீங்க அமைதியா இருக்கிறதுலதான் உங்களுக்கான ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கு. இந்த 7 சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது உங்க மனசுல ஒரு சின்ன பயம் வரலாம். எப்பவுமே கஷ்டத்தையே பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு திடீர்னு இவ்வளவு நல்லது நடக்கும்போது இது நிலைச்சு நிக்குமா, இல்ல திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வருமாங்கிற குழப்பம் கண்டிப்பா வரும். கவலையே கொடாதீங்க. உங்க ராசிக்கு இப்ப கிரக நிலைகள் அவ்வளவு பலமா இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அடுத்த 7 நாளைக்கு காலையில எழுந்ததும் உங்க உள்ளங்கைய காத்துட்டு இந்த நாள் எனக்கு ரொம்ப நல்ல நாளா அமைய போகுதுன்னு மனசார நம்புங்க. முடிஞ்சா யாருக்காவது சாப்பாடு வாங்கி போடுங்க. ஆனா நான் தான் செஞ்சேன்னு வெளியே காட்டிக்காதீங்க. உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு, வாய் இல்லாத ஜீவன்களுக்கு செய்யற சின்ன உதவி கூட இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மலை போல பாதுகாப்பு கொடுக்கும். முக்கியமா இரவு நேரத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க.
நேத்து வரைக்கும் உங்களை ஏளனமா பேசினவங்க வாயெல்லாம் தானா அடங்க போகுது. உங்களை ஒதுக்கின சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்ககிட்ட காரியம் சாதிக்க உங்களை திருடி வந்து நிக்க போறாங்க. அந்த நேரத்துல அகம்பாவம் படாம அவங்க ரொம்ப சாதாரணமா டீல் பண்ணுங்க. ஏன்னா உங்க அமைதிதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய பதிலடி. நீங்க பட்ட காயங்களுக்கு இந்த இயற்கை கொடுக்கற மருந்து தான் இந்த 48 மணி நேரம். இத முழுசா நம்புங்க. உங்களுக்கான நல்ல காலம் முழுமையா தொடங்கிடுச்சு. யாருக்கிட்டையும் எந்த ரகசியத்தையும் சொல்லான உங்க வேலையை மட்டும் சரியா செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை இனிமே ரொம்ப பிரகாசமா, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமா மாறப்போகுது. நிம்மதியா இருங்க. உங்க முகம் இனிமே சிரிப்புல மட்டும்தான் மலர்ந்து இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு அபாரமான உள்ளுணர்வு இருக்கும். அதாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவங்க கண்ணை பார்த்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல உங்களுடைய அந்த உள்ளுணர்வு பல மடங்கு அதிகமாக வேலை செய்ய போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட சகஜமா பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் இருக்கிற உண்மையான நோக்கமும் அர்த்தமும் என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், யாராவது உங்களை சீன்ற மாதிரி பேசினா கூட உடனே கோபப்பட்டு வார்த்தையை விட்டுடாதீங்க. உங்க கோபத்தை தான் உங்க எதிரிகள் ரொம்ப நாளா எதிர்பார்க்கறாங்க. நீங்க கோபப்பட்டா உங்களோட கவனம் முழுசா செதறிடும். உங்களுக்கான அதிர்ஷ்டமும் திசை மாறி போயிடும். அந்த வாய்ப்பை மட்டும் தயவு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. ரொம்ப அமைதியா முகத்துல ஒரு சின்ன அலட்சியமான சிரிப்போட அவங்கள கடந்து போயிடுங்க. நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிராக சதி பண்றவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் அதிகமாகும். இவன் ஏன் எதுவுமே பேசாம இருக்கான், இவன் மனசுக்குள்ள என்ன திட்டம் ஓடிட்டு இருக்குன்னு நினைச்சே அவங்க தூக்கத்தை தொலைக்க போறாங்க. இந்த அடுத்த 7 நாளும் நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு புரியாத மர்மமான நபராதான் இருக்கணும். உங்களுடைய அடுத்த நகர்வு என்ன, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு யாருக்கும் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. குறிப்பா தொழிலையோ இல்ல வேலையிலயோ ஏதாவது ஒரு புது முடிவு எடுக்கிறதா இருந்தா தனிமையில உட்காந்து ரொம்ப ஆழமா யோசிச்சு எடுங்க. யாருக்காவது உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்ல பேப்பரை சரியா படிக்காம அவசரப்பட்டு கையெழுத்து போடுறது இதெல்லாம் இந்த நேரத்துல சுத்தமா ரசிக்கவே கூடாது. உங்க கிரக நிலைகள் ரொம்ப நல்லபடியா உச்சத்துல இருக்கும்போது சில சின்ன சின்ன சறுக்கல்களை ஏற்படுத்தி உங்களை சோதிக்க இந்த இயற்கை நினைக்கும். அந்த சோதனைகளை எல்லாம் நீங்க உங்களுடைய பொறுமையாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் ரொம்ப சுலபமா முறியடிக்கலாம். உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சாயங்காலம் ஆனா வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் ஒரு தீபம் ஏத்திடுங்க. அந்த சின்ன வெளிச்சத்துல உங்க மனசுல பல வருஷமா இருந்த இருட்டு மொத்தமா விலகி போறத நீங்க ஆழமா உணர்வீங்க. இது வரைக்கும் உங்களை யாருமே சரியா புரிச்சிடலையே, நம்ம நல்ல மனசு யாருக்கும் தெரியலையே, நீங்க தனியா உட்கார்ந்து அழுத தருணங்கள் எல்லாம் இனிமே வரப்போற காலங்கள்ல ஒரு பெரிய சந்தோஷமா ஒரு கம்பீரமா மாறப்போகுது. உங்களை சுத்தி நடக்கிற எந்த நெகட்டிவ் விஷயத்துக்கும் செவி சாய்க்காம உங்க இலக்க மட்டும் நோக்கி தைரியமா நடங்க. இந்த 48 மணி நேரத்துல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ரொம்ப கவனமா கையாளணும். உங்க குடும்பத்துல குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பெரிய அளவுல புரிதல் வரப்போகுது. இவ்வளவு காலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் காரணமே இல்லாம சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த பிடிவாதம் மொத்தமா காணாம போயிடும். உங்க மனசுல இருந்த பாயங்களுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே ஒரு பெரிய மருந்தா மாற போறாங்க. ஆனா இதுலயும் ஒரு சின்ன சூட்சமம் இருக்கு. இந்த அன்பு திடீர்னு அதிகமாகும் போது பழைய கசப்பான சம்பவங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்தி நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி எந்த விவாதத்தையும் தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடாதீங்க. நேற்று வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு அப்படியே மறந்துடுங்க. ஏன்னா இந்த அடுத்த 7 நாள்ல நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கைய ரொம்ப ஆழமா தீர்மானிக்க போகுது. நல்லதே பேசுனா கண்டிப்பா நல்லதே நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வரப்போற இந்த திடீர் பண வரவையோ இல்ல தொழில் வெற்றியையோ வச்சு உங்களை அவமானப்படுத்தினவங்களை பழி வாங்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்க வழியிலேயே விட்டுடுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கீங்க. உங்களை கீழே இழுக்க நினைக்கிறவங்களை பத்தி யோசிச்சு உங்க பொன்னான நேரத்தை கொஞ்சம் கூட வீணாக்காதீங்க. உங்க வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் எப்பவும் ஒரு நல்ல மங்களகரமான வாசனை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நல்ல சாம்பிராணி போன்றது இல்ல வாசனை உள்ள பூக்கள் வைக்கிறது மூலமா உங்க வீட்டுல ஒரு தெய்வீக சக்தி எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். வெளியில இருந்து யாரு உங்க வீட்டுக்கு வந்தாலும் அவங்களோட பொறாம குணமோ இல்ல கண் திருஷ்டியோ உங்களை பாதிக்காம இந்த வாசனை தடுத்து நிறுத்திடும்.
குறிப்பா இந்த 7 நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எளிமையான உணவுகளை சாப்பிடுறது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க உடம்புல ஒரு புதுவிதமான சுறுசுறுப்பு பிறப்பறத நீங்க ரொம்ப நல்லாவே உணர முடியும். உங்களை பிடிச்சிருந்த அத்தனை தடைகளும் விலகி அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டு கதை தட்ட ஆரம்பிச்சுட்டா அவங்கள சந்தோஷமா வரவேற்க நீங்க முழு மனசோட தயாராகிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப மென்மையான மனசுக்காரங்க. வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப கண்டிப்பானவங்க மாதிரியும் யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காதவங்க மாதிரியும் ஒரு தோற்றத்தை நீங்க கொடுத்தாலும் உண்மையிலேயே உங்க மனசுக்குள்ள ஒரு குழந்தைத்தனமான பாசம் எப்பவுமே இருக்கும். உங்களை நம்பி வந்தவங்களுக்கு உயிரை கூட கொடுக்கற அளவுக்கு இறங்கி போய் உதவி செய்வீங்க. ஆனா நீங்க செஞ்ச அந்த உதவிகள் தான் உங்களுக்கு பெரிய வினையா முடிஞ்சிருக்கும். யாருக்காக நீங்க உங்க உழைக்கையும் பணத்தையும் செலவு பண்ணீங்களோ அவங்களே உங்களை ஒரு கட்டத்துல நடுத்தருவுல நிக்க வச்சிருப்பாங்க. இந்த வழிகள் எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய எரிமலையை உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா இந்த 48 மணி நேரத்துல அந்த எரிமலை மொத்தமா அமைதியாக போகுது. உங்க மனத்துக்குள்ள இருக்கிற பாவம் எல்லாம் ஒரு பனிப்பாறை மாதிரி உருகி ஓட போகுது. இந்த நேரத்துல உங்களுக்கு சில நல்ல சகுனங்கள் கூட தென்படலாம். நீங்க வெளியில முக்கியமான வேலையா கிளம்பும் போது எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்ணுல கண்டுறது, இல்லனா ராத்திரி தூங்கும் போது ரொம்ப மங்களகரமான கனவுகள் வர்றதுன்னு சில அற்புதங்கள் நடக்கும். இதெல்லாம் சும்மா சாதாரணமா நடக்கிறது இல்ல. உங்களை சுத்தி இருக்கிற அந்த தெய்வ சக்திகள் உங்களுக்கு கொடுக்கிற சமிக்ஞைகள் தான் இது. நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான பொற்காலம் வந்துருச்சுன்னு அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்த பாக்குது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி எந்த நல்ல அறிகுறிகள் உங்களுக்கு தோணினாலும் அதை உங்க மனசுக்குள்ளேயே ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. குறிப்பா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறத மட்டும் இந்த நேரத்துல மறக்கவே கூடாது. அவங்களோட ஒரு வார்த்தை ஆசீர்வாதம் உங்களுக்கு 1000 யானை பலத்தை கொடுக்க போகுது. சில பேருக்கு ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு திடீர்னு போயிட்டு வர்ற வாய்ப்பு கூட இந்த 48 மணி நேரத்துல அமையலாம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எந்த காரணத்தை கொண்டும் அதை தள்ளி போடாதீங்க. எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல போய் அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல் கல்லா அமைய போகுது. உங்களை ஆட்டி படைச்ச அத்தனை கெட்ட நேரமும் மொத்தமா முடிவுக்கு வந்துருச்சு. இனிமேல் நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்கும். உங்க முகத்துல இருக்கிற அந்த சோகம் எல்லாம் மாறி ஒரு புது தேஜஸ் பிறக்க போறது. இந்த 48 மணி நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான கடைசி விஷயம் உங்களோட சொந்த முயற்சிகள் பத்தினது. இத்தனை நாள நீங்க தொட்ட காரியம் எல்லாம் காதிலேயே நின்னு போச்சு, நமக்கு அதிர்ஷ்டமே கிடையாதான்னு ரொம்ப விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க எடுக்க போற ஒவ்வொரு சின்ன முடிவும் ரொம்ப பெரிய அளவுல வெற்றியை கொடுக்க போகுது. குறிப்பா நீங்க யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்காம உங்க சொந்த கால நிக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமா பாதை தானாகவே திறக்க போகுது. அந்த பாதை உங்களை யாருமே அசைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். நீங்க பட்ட கஷ்டம், நீங்க சிந்தின கண்ணீர், உங்க உழைப்பு, இது எதுவுமே வீண் போகல. அந்த இயற்கை உங்களுக்கான அத்தனை நற்பலன்களையும் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க போகுது. ஆனா இந்த இடத்துலயும் நீங்க ஒரு விஷயத்த உறுதியா கடைபிடிக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் உங்க கடந்து வந்த பாதைய எப்பவுமே மறந்துடாதீங்க. உங்களுக்கு உதவி செஞ்சவங்களை மறக்காதீங்க. அதே சமயம் உங்களை உதாசீனப்படுத்தினவங்களை பழிவாங்கவும் நினைக்காதீங்க. உங்க வெற்றியை அமைதியா மட்டும் கொண்டாடுங்க. நான் முதலிலேயே சொன்ன மாதிரி இந்த 7 அதிர்ச்சியான ஆச்சரியமான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கும் போது அதை முழுசா உங்க மனசுக்குள்ளேயே வச்சு அனுபவிங்க. அடுத்த 7 நாளைக்கு உங்க ரகசியங்களை நீங்க பாதுகாக்கிறதுலதான் உங்க வாழ்க்கையோட ஒட்டுமொத்த வெற்றியே அடங்கி இருக்கு. உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் பொறுமையா இருங்க. கோபத்தை தூக்கி தூர போடுங்க. உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க கண் முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களுக்கான காலம் முழுமையா பிறந்துடுச்சு. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகம்தான். ரொம்ப தைரியமா இருங்க. உங்க மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா உங்க வேலைகளை தொடங்குங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.